ஈரோடு மாவட்டம் என்ஜிஓ காலனியில் உள்ள ஆடிட்டர் வீட்டில் 250 சவரன் நகை கொள்ளை போயிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உறவினர் வீட்டு திருமணத்தில் பங்கேற்பதற்காக தனது குடும்பத்தினருடன் தேனிக்கு சென்றபோது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். வீட்டில் இருந்த 250 சவரன் தங்க நகைகள், 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர் மர்ம நபர்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மக்பூல் அகமது இணைப்பில் காத்திருக்கிறார். மக்பூல் அகமது, இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்கள். வணக்கம் சரவணன். ஈரோடு என்ஜிஓ காலனி 7வது வீதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சாதனா. இவர் தனியார் கல்லூரி பேராசிரியராக உள்ளார். இவர்களுக்கு ஒரே மகனான அம்ப்ரோஸ் பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வர்றாரு. நேற்று சுப்பிரமணி தேனியில் உள்ள உறவினர் வீட்டில் உள்ள திருமணத்திற்காக சென்றுள்ளார். தனது குடும்பத்தினருடன் புறப்பட்டு சென்று சுப்பிரமணி வாடகை வீட்டில் மேல் மாடியில் வசித்து வரக்கூடிய இந்த நிலையில வீட்டின் உரிமையாளர் மகன் மேல் மாடிக்கு சென்று நேற்று பார்த்தபோது சுப்பிரமணி வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கார். இது குறித்து சுப்பிரமணியத்துக்கு உடனடியாக அந்த வீட்டின் உரிமையாளர் தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக வந்த சுப்பிரமணி ஈரோடு சூரம்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுப்பிரமணி வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டில் பொருட்கள்லாம் சிதறி கிடந்ததையும் காண முடிஞ்சது. வீட்டில் உள்ள அறையில் பீரோ திறக்கப்பட்டு அதிலிருந்த சுமார் 250 பவுன் நகைகள் மற்றும் 1,50,000 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதுல நள்ளிரவில் வீட்டில் ஆளில்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் வீட்டிற்கு தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் மோப்பனாய் வீரா வரவழைக்கப்பட்டு சிறிது தூரம் ஓடியதையும் நம்மால காண முடிஞ்சது. இதனால இதை தொடர்ந்து அந்த நாய் யாரையும் கவி பிடிக்கவில்லை என்பதையும் நம்ம ஒரு கூடுதல் தகவலா பார்த்தாலும் கூட தகவல் உடனடியாக ஈரோடு நகர டிஎஸ்பி ஜெய்சிங், இன்ஸ்பெக்டர் வைரம் ஆகியோர் கொள்ளை நடந்ததை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து சூரம்பட்டி போலீசார் தற்போது ஒரு வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு மேற்கொண்டு அதை உட்படுத்தி அதை எவ்வாறு அருகில் இருக்கக்கூடிய அந்த கேமராக்களையும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வையும் நம்மால காண முடிகிறது. தற்போது சுப்பிரமணியுடைய குடும்பத்தார் வீட்டிற்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் வந்த பிறகுதான் வெள்ளி பொருட்கள், வேறு ஏதேனும் பொருட்கள் திருட்டு போயிருள்ளதா என்பது குறித்து முழு விவரமும் தெரிய வரும். தொடர்ந்து இந்த கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை இப்பகுதி மட்டுமல்ல ஈரோடு மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் தங்களது பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லையும் ஆய்வு மேற்கொள்ள கூடிய காட்சிகளையும் நம்மால காண முடிகிறது. சரவணன். ஈரோடு மாவட்டம் என்ஜிஓ காலனியில் உள்ள ஆடிட்டர் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய கொள்ளை சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அகமது.